இந்த டோஃபு ஒரு கப் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப்பு மூலமாக கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். பாலில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியில் 125 மில்லிகிராம் அளவு தான் சொன்னேன் இல்லையா? ஆனால் ஒரு கப்பு டோஃபு மூலமாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். அதாவது அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 40% கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இதனால் சிவப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். ஆனால் கருப்பு நிற பேரிச்சம்பழம்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஒரு நாளுக்கு 4 கருப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலே தொடர்ச்சியாக கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில உணவுகள் சொல்லுங்கன்னு உங்களில் யாரையாவது கேட்டால் முக்கால்வாசி பேர் முதல்ல சொல்லக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களில் காட்டுறாங்க பாலுக்கு இணையான கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்னு. இதை பார்த்து நிறைய பேரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் தான் கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பாலை விடவும் கால்சியம் ஊட்டச்சத்து ஏகப்பட்ட உணவுகளில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பசும்பாலில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 மில்லி பசும்பாலில் நீங்கள் எவ்வளோ கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 125 மில்லிகிராம் அளவுக்கு தான் கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. பால் அப்படின்றது வளர்கிற குழந்தைகளோட அன்றாட உணவில் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கறது அப்படின்றது கட்டாயம் நீங்கள் பழக்கமாக வைத்துக்கோங்க. அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் பால் மட்டுமே கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். பாலை விடவும் கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்தா முதல் முக்கியமான உணவு கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி. 100 கிராம்லாம் கூட இல்லை, ஒரு 50 கிராம் அளவு ராகியில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 175 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. இது பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இந்த 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. கால்சியம் எப்படி எலும்புகளுக்கு தேவையோ அதே மாதிரி இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தியை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். வளர்கிற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது முக்கியமான உணவு சியா சீட், தமிழில் சியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே இந்த 2 டீஸ்பூன் மூலமாக கிட்டத்தட்ட 179 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். 2 டீஸ்பூன் மூலமாக தொடர்ச்சியாக வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த சியா விதையை அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான உணவு கேல் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பரட்டை கீரைன்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு கப் அளவு வேக வைத்து சமைத்த பரட்டை கீரை, ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு தான் நீங்கள் மதிய உணவில் சேர்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப்பு மூலமாக கிட்டத்தட்ட 177 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இதோட மட்டும் இல்லை, 4வது முக்கியமானது கருப்பு நிற பேரிச்சம்பழம். சிவப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். ஆனால் கருப்பு நிற பேரிச்சம்பழம்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஒரு நாளுக்கு 4 கருப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலே தொடர்ச்சியாக கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இதோட மட்டும் இல்லை, அடுத்த முக்கியமான 5வது உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ந்த அத்திப்பழம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஆனால் இந்த காய்ந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு ட்ரை ஃபிக்கில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 162 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. இது நமக்கு எலும்போட அடர்த்தி, போன் மினரல் டென்சிட்டியை எப்போவுமே சீரான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிட முடியும். அடுத்து 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு என்னன்னா சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுன்னு சொல்லுவோம். பன்னீர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது, டோஃபு அப்படின்றது சோயா மில்கை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோஃபு ஒரு கப் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப்பு மூலமாக கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். பாலில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியில் 125 மில்லிகிராம் அளவு தான் சொன்னேன் இல்லையா? ஆனால் ஒரு கப்பு டோஃபு மூலமாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். அதாவது அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 40% கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இதனால் வளர்கிற குழந்தைகளுக்கு டோஃபு அவங்க அன்றாட உணவில் சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இதோட மட்டும் கிடையாது, கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு,
இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 6 இல்லை 7 பாதாம் பருப்பு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோல் உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுடலாம். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கருப்பு எள்ளு உருண்டை மாதிரி சாப்பிட்டு வர்றது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு ஏதோ சாப்பிட்றீங்க, ஸ்மூத்தி இல்லை ஏதோ ஒரு ஓட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும். கிவி பழம், ஆரஞ்சு பழம், பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யா பழம், பிங்க் கோவான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பப்பாளி பழம், ப்ரொக்கோலி, எல்லா வகையான பீன்ஸ், அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன், லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரல், இதெல்லாம் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும். தேங்க்யூ. ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.